ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எடுத்துட்டீங்கன்னா 10th மேக்ஸில் வந்து யூனிட் 5ல வந்து எக்ஸசைஸ் 5.1 தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு முக்கோணத்தின் பக்கங்களுக்கு அளவுகளை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முக்கோணத்துக்கு 3 பக்கம். அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு x1 x2 x3 திரும்பவும் x1 அதே மாதிரி கீழே வந்து ஒய்யை போடணும். இப்போ வந்து y1 y2 y3 திரும்பவும் y1. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 1/2 போடணும். ஹோல் ஓப்பன் ப்ராக்கெட்டு x1 அப்புறம் y2. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து x1 இன்ட்டு y2 பிளஸ் நெக்ஸ்ட் வந்து என்னது x2 இன்ட்டு y3 பிளஸ் நெக்ஸ்ட் வந்து x3 இன்ட்டு y1. ஓகே, இப்போ வந்து எக்ஸ் டேம் எல்லாம் முடிஞ்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒய் டேமு. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒய்க்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மைனஸ் வரும். இப்போ வந்து ஒய்யை பார்க்க போகிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் y1 இன்ட்டு x2 பிளஸ் நெக்ஸ்ட் என்னது y2 இன்ட்டு x3 பிளஸ் நெக்ஸ்ட் என்னது y3 இன்ட்டு x1. வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டு ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இது இப்போ வந்து நம்ம வந்து x1 y1 அதுக்கான ஃபார்முலா நம்ம போடுறதுக்காண்டி நம்ம அது என்ன மதிப்புன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து x1, நெக்ஸ்ட் இது வந்து y1, x2 y2, x3 y3. ஓகே, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் எடுத்து ஃபார்முலாவில் போட்டு பண்ணலாம். equal to 1/2 ஹோல் ஓப்பன் ப்ராக்கெட். நெக்ஸ்ட் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். 1 இன்ட்டு -4. நெக்ஸ்ட் வந்து பிளஸ் x2 வந்து என்ன இருக்கு -4. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ள -4 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து y3 வந்து நம்மளுக்கு வந்து -5 கொடுத்துருக்காங்க. அதையும் ப்ராக்கெட்ல போட்டுருவோம். பிளஸ் நெக்ஸ்ட் x3 வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க -3. அதையும் ப்ராக்கெட்ல போட்டுருவோம். நெக்ஸ்ட் y1 வந்து நம்மளுக்கு -1. அதையும் ப்ராக்கெட்ல போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு மைனஸ். இப்போ வந்து நம்ம ஒய்க்குள்ளதை போயிடலாம். ஓப்பன் ப்ராக்கெட் ஒய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் y1 -1. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க x2 கொடுத்துருக்காங்க. அப்போ x2 வந்து -4. நெக்ஸ்ட் பிளஸ் அதுக்கப்புறம் y2 வந்து 6 கொடுத்துருக்காங்க. x3 வந்து நம்மளுக்கு -3 பிளஸ் y3 வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க -5 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் x1 வந்து 1. ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, இப்போ நம்ம வந்து சம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1/2 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதை போடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 1 × 6 1 6 பிளஸ் நெக்ஸ்ட் 4 5 20 மைனஸ் இதில் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து 20 போட்டுடலாம் அப்படி. அப்புறம் பிளஸ் 13 3 மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 3. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு மைனஸ் போட்டுடலாம். மைனஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒய்க்குள்ளதை பார்க்க போகிறோம். அப்போ வந்து 1 4 அது வந்து ப்ளஸ் ஆயிரும்.
ஏன்னா அங்கே மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால வந்து ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து 3×18 இதில் வந்து நம்மளுக்கு மைனஸில் வரும். ஏன்னா இங்கே வந்து 3 இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு மைனஸில் வரும். ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து -5 × 1 ஓரஞ்சு 5. அப்போ வந்து மைனஸ் இருக்கிறதுனால வந்து நம்ம -5 தான் வரும். ஹோல் க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ வந்து நம்ம இந்த சைடும் ப்ளஸ் பண்ணணும், இந்த சைடும் ப்ளஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு 20 + 6 26 26 3 29. இப்போ 29 மைனஸ் நெக்ஸ்ட் இதை கூட்டிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை கூட்டிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் மைனஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கூட்டிக்கலாம். 18யும் 5யும் கூட்ட போகிறோம். ஏன்னா அது மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால வந்து 2த்தையும் கூட்ட போகிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 23 வரும். 23ல இருந்து நம்ம வந்து -23 வரும். -23ல இருந்து 4 கழிக்கணும். 4 கழிச்சா வந்து நம்மளுக்கு 19 கிடைக்கும். -19 மைனஸும் வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ வந்து +19 ஆயிரும். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டலாம். கூட்டிட்டு இந்த 1/2 கூட அடி கொடுத்துடணும். 1/2. அப்போ வந்து நம்ம ரெண்டுத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு வந்து 48 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இது கூட அடி கொடுத்துடலாம். 1 2 2 4 4 2 8. ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 24 வந்துருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.